ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் 6 மாதங்களை நிறைவு செய்து இன்று 7வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை அளித்திருக்கிறார். அவருக்கே கோடி ஸ்தோத்திரம், அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நம்மளை கரம்பிடித்து வழிநடத்துகிற தேவன் இந்த புதிய மாதத்திலேயும் நம்மை வழிநடத்தும்படியாக அவருடைய வல்ல கரத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைய தியான பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள். தியான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் முன்பகுதி. ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வாக்கை நமக்கு கொடுத்திருக்கிற பிதாவாகிய தேவன் அநாதியாய் என்னென்றைக்கும் தேவனாய் இருக்கிறவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற பெயரோடு கூட இஸ்ரவேலருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். யாத்திராகமம் 3:14 பார்க்கிறோம். அவர் சதாகாலமும் உள்ள தேவன். ஆதியாகமம் 21:33 கூறுகிறது. வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நம் தேவன் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமானவர், பரிசுத்த ஆவியானவர், என்றென்றும் நமக்குள்ளே வாசமண்ணும் தேற்றவாளனாக நித்திய ஆவியாக இருக்கிறார். எனவே திரியேக தேவன் நித்தியமானவராய் இருக்கிறார். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த உலகத்தில் ஜீவிக்கிற எந்த மனிதனும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றது. ஆகையினாலே பயப்படாதே, நான் என்றென்றும் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்க வல்லமையுடையவர், தகுதியுடையவர் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர் ஒருவரே வாக்கு மாறாதவர். அவருடைய வாக்கு தத்தங்கள் அனைத்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. நமக்கு அருளி செய்திருக்கும் வாக்கு தத்தங்களில் அவர் உண்மை உள்ளவர். ஆனாலும் அவருடைய வாக்கு தத்தங்கள் யாவும் நிபந்தனைக்குட்பட்டவை என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட சதாகாலமும் இருப்பதற்கு ஆண்டவர் சில நிபந்தனைகளை கொடுக்கிறார். முதலாவதாக நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஜீவித்த சில பரிசுத்தவான்களும் கூட கர்த்தரோடு இருந்ததாக நாம் அறிகிறோம். தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றிருந்த ஏனோக்கும், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்த நோவாவும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தனர். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஜீவிக்கின்ற நீங்களும் நானும் எத்தனை அதிகமாய் கர்த்தரோடு இருக்கும் அனுபவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பது நிச்சயம். நாம் கர்த்தரோடு இருப்பதற்காக நிலையானதொரு ஜெப வாழ்க்கை நமக்கு அவசியம். குறிப்பிட்ட நேரங்களில் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது மட்டுமன்றி நம்முடைய ஆவியில் நாம் தேவனோடு இடைவிடாமல் உறவாடி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தொடர்ந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை பக்தியோடு பாடி அவருடைய வசனங்களை தியானித்து கொண்டிருப்பதன் மூலமாகவும் அவரை பற்றியே மற்றவர்களிடம் பேசி கொண்டிருப்பதன் மூலமாகவும் அவருக்கு பயப்படும் பயத்தை எப்போதும் நம் உள்ளத்தில் காத்து கொள்கிறவர்களாய் இருப்பதன் மூலமாகவும் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கும் அனுபவம் உள்ளவர்களாய் இருப்பது நமக்கு சாத்தியமான ஒன்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் நம்முடைய மனது தேவனுடைய மனதோடு ஒத்திசைந்தால் மாத்திரமே நாம் அவரோடு ஒன்றாக இருக்க முடியும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று ஆமோஸ் 3:3 கேட்கிறது. தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக கண்டேன், தனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்பதாக ஆண்டவர் கூறியதாக அப்போஸ்தலர் 13:22 பார்க்கிறோம். ஆண்டவரே அவனை குறித்து கொடுத்த சாட்சி இது. அவன் கடந்து சென்ற எல்லா பாதைகளிலும் அவனோடு கூடவே இருந்ததை நாம் அறிவோமே. நம்முடைய ஜெப ஜீவியத்தின் மூலம் நாம் கர்த்தரோடு கொண்டிருக்கும் ஐக்கியத்தின் வாயிலாக அவருடைய மனதை விளங்கி கொண்டு அவருடைய மனதிற்கும் இருதயத்திற்கும் ஏற்றவர்களாய் ஜீவிப்போம் என்றால் நாம் கர்த்தரோடு இருப்போம். நம் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே உங்களோடும் என்னோடும் கூடவே இருப்பார். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது மனத்தாழ்மையுள்ளவர்களாக நாம் இருப்போம் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார்.
மீகா 6:8 சொல்லுகிறது, உன் தேவனோடு மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற மனத்தாழ்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அவரோடு தங்கி இருப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்கிறார். இந்த அருமையான ஆண்டவரின் நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொண்டு அவரோடு நடந்து செல்ல நாம் நம்மை தாழ்த்தி அவருக்கு ஒப்புக் கொடுப்போமாக. அப்பொழுது நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிற அவர் உங்களோடும் என்னோடும் வாசம் பண்ணுவார். அதையும் சங்கீதக்காரனாகிய ஆசாப் கூறுகின்ற பொழுது 73 சங்கீதம் 23 நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் என்பதாக கூறுகிறார். அவன் எப்பொழுதும் கர்த்தரோடு இருந்ததற்கான காரணங்களை தொடர்ந்துள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது விளங்கிக் கொள்ள முடியும். குறிப்பாக 24 முதல் 28 வசனங்களில், தேவனாகிய கர்த்தரை அன்றி பரலோகத்திலும் பூலோகத்திலும் தனக்கு வேறொருவரும் இல்லை என்ற உணர்வோடு அவரையே அவன் தன்னுடைய விருப்பமாக, வாஞ்சையாக, சார்பிடமாக கொண்டிருந்தான். அவரையே தன்னுடைய நம்பிக்கையாக, பங்காக கொண்டிருந்து அவரையே அண்டிக் கொண்டிருந்தார். அது நிமித்தமாக கர்த்தர் தம்முடைய ஆலோசனையின்படியே தன்னை நடத்தி முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இவற்றின் நிமித்தமாகவே அவன் எப்பொழுதும் கர்த்தரோடு இருந்தான் என்று நாம் கூற முடியும். நம்முடைய வாஞ்சையும் விருப்பமும் நம்பிக்கையும் நம் தேவன் மேலே இருக்கும் என்றால் நாம் அவரோடும் அவர் நம்மோடும் இருப்பது நிச்சயம். இந்த உலக பொருட்களின் மீதோ பணத்தின் மீதோ நாம் வாஞ்சையையும் விருப்பத்தையும் வைக்காதவர்களாய் இருப்போமாக. எபிரேயராக்கியும் கூறுகிறார் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்பதாக. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரில் சார்ந்து அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி அவரோடு இசைந்த மனதுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது, தேவன் நம்மோடு சதாகாலமும் இருப்பதற்கு நாம் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். 46 சங்கீதத்தின் 1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று கூறி தேவன் மேல் மாத்திரம் நம்பிக்கையாயிருந்த சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்தின் 7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று அவன் செய்கிற அறிக்கையை நாம் அங்கே பார்க்கிறோம். எனவே நாம் நம் தேவனையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருப்போம் என்றால், சேனைகளின் கர்த்தராயிருக்கிற அவர் நமக்கு விரோதமான யுத்தங்களை ஓய பண்ணுவார், யுத்த ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். அவர் வில்லை உடைத்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிப்பார். 9 அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. எசேக்கியா ராஜா தனக்கு விரோதமாக அசீரியா ராஜா ஏராளமான கூட்டமாக வந்தபோது அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி ஜனங்களை தேற்றினான், அவர்களை உற்சாகப்படுத்தினான். அவன் சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் என்பதாக 2 நாளாகமம் 32:8 கூறுகிறது. அந்த யுத்தத்திலே தேவன் அவனுக்கு மகத்தான வெற்றியை கட்டளையிட்டார். 21 முதல் 23 எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனையே நம்முடைய அடைக்கலமும் பலனும் நம்பிக்கையுமாக கொண்டிருப்போம் என்றால் அவர் நம்முடைய யுத்தங்களை நடத்தி நமக்கு ஜெயந்தரும்படியாக சேனையின் அதிபதியாக எப்பொழுதும் உங்களோடும் என்னோடும் இருப்பார். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வேறு பிரித்த வாழ்க்கை வாழ வேண்டும், வேறு பிரித்த ஜீவியம் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் சமனான வெளிகளில் பாளையமிறங்கிய போது அவர்களை கண்ட பிலேயாம், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெயக்கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறான். எண்ணாகமம் 23:21. அதற்கான காரணத்தையும் அவனே கூறுகிறான். என்ன சொல்லுகிறான்? கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். இஸ்ரவேலர் மற்ற ஜாதியாரோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணினதினால் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவருடனே கூட இருந்தார். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்பதாக லேவியராகமம் 20:26 சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம்.
புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் அனுபவம் பெற்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே வழிநடத்தப்படுகிற நீங்களும் நானும் முற்றிலுமாய் தேவனுடையவர்களாய் இருக்கும்படியாக அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக பிரித்தெடுக்கப்பட்ட உன்னதமான பரிசுத்த ஜாதியாக இருக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லி மணவாட்டி கூறுவது போல நீங்களும் நானும் நம்மை முற்றிலுமாய் நம் நேசருக்கு சொந்தமானவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம் நேசருக்கு சொந்தமானவைகள் மட்டுமே நமக்கு சொந்தமானவையாக இருக்க வேண்டும். பெந்தைக்கோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுகிறார் அப்போஸ்தலர் 2:40. எனவே பாவக்கிரியைகள், பாவ சுபாவங்கள், சுயம், இவ்வுலகத்தின் வழிபாடுகள், மாறுபாடான உபதேசங்கள் ஆகியவற்றினின்றும் பாவிகள், பின்மாற்றக்காரர் ஆகியவர்களை நின்றும் நம்மை நாமே வேறு பிரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடனே கூட இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு சதாகாலமும் தேவன் இருக்கத்தக்கதாக நாம் அவருடைய கரத்திலே நம்மை கையடித்து கொடுப்போமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னீங்களே. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கும்படியாக நிலையானதொரு ஜெபஜீவியம் நாங்கள் செய்யவும், ஆண்டவரே எங்களுடைய மனது உம்முடைய மனதோடு ஒத்திருக்கவும், உமக்கு முன்பாக மனத்தாழ்மையை நாங்கள் தரித்து கொண்டு உமது பேரில் மாத்திரம் நம்பிக்கை வைத்து வேறு பிரிக்கப்பட்ட, ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட சவால் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய நீங்காத பிரசனங்களிலே இருப்பதை வெளிப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.